சகோதரர் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் குறிப்பிட்டார். அத்திக்கட வனவாசி திட்டத்தை குறிப்பிட்டார். இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பெருமக்கள், ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய பெருமக்கள் வறட்சியால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 700 அடி 800 அடி போர் போட்டால் தான் தண்ணீர் கிடைக்கும். அதை வைத்து வேளாண் பணி மேற்கொள்ள முடியாது, குடிநீர் பிரச்சனை ஏற்படுகின்றது. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று புரட்சி தலைவி அம்மாவிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அத்திக்கட வனவாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அம்மா அவர்களும் வாக்குறுதி கொடுத்தார்கள். நிச்சயமாக விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று அத்திக்கட வனவாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார்கள். துரதிருஷ்டவசமாக அம்மா மறைந்து விட்டார்கள். ஆனால் அம்மா விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுகின்ற விதமாக நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலே அப்பொழுது இந்த பகுதியில் இருந்த அமைச்சர் பெருமக்கள், ஈரோடில் இருந்த அமைச்சர் பெருமக்கள், திருப்பூர் மாவட்ட அமைச்சர் பெருமக்கள், கோவை மாவட்ட அமைச்சர் பெருமக்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், விவசாய பிரிவு மக்கள், பல்வேறு விவசாய அமைப்பைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலே நம்முடைய மாநில நிதியில் இருந்து சுமார் 1652 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்து அதற்குண்டான அனைத்து பணிகளும் துவங்கப்பட்டு ஏறத்தாழ 90% பணிகள் நிறைவேற்று விட்டன 2021 வரை. அதுவும் இடையிலே கொரோனா இருந்த காலத்திலே அந்த பணி வேகமாக துரிதமாக செய்ய முடியாத காரணத்தினாலே குறித்த காலத்தில் பணி நிறைவேற முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் 90% பணியில் நிறைவேற்றினோம். திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அரசாங்கம் 10% பணிகள், எஞ்சிய 10% பணிகளை 6 மாதத்திற்குள் முடித்திருக்கலாம். அதற்கு பிறகு நான் சட்டமன்றத்திலும் அத்திக்கட வனவாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு அதிகமான நிதியை செலவழித்திருக்கின்றோம், இதனுடைய பயன்பாடு மக்களுக்கு தேவை, விவசாயிகளுக்கு தேவை என்று குறிப்பிட்டேன். அதோடு அறிக்கையின் வாயிலாக இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். முதலமைச்சர் நேற்றைய தினம் அத்திக்கட வனவாசி திட்டத்தை துவக்கி இருக்கின்றார், திறந்து வைத்திருக்கின்றார். எண்ணி பாருங்கள், 2.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த திட்டத்தை துவக்கி வைத்திருந்தால், நிறைவு பெற்ற திட்டத்தை துவக்கி வைத்திருந்தால் இன்றைக்கு 2.5 ஆண்டு காலம் விவசாயிகள் பயன்பெற்றிருப்பார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.